கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது: என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனுக்கும் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:46 நமக்கு இந்த நல்வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற, நம்பிக்கையாக இருக்கிற, அவரை இறுக பற்றி இருக்கிற மக்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இருளில் இராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஒளியாக இந்த பூமியில வந்து அவதரித்தார். அவர் அவதரித்த அந்த நல்ல நாளில நாம் 2025 ஆண்டை கடந்து 2026க்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக, ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒளியாக இந்த பூமியில வந்து அவதரித்திருக்கிறார். நமக்கு பாதுகாப்பாக இருக்க வந்திருக்கிறார். ஒளியில் இருக்கிறவர்கள் எப்படி இடறுவதில்லையோ, தவறுவதில்லையோ, நாம் என்ன செய்வது தெரியவில்லையே என்ற குழப்பம் இருப்பதில்லையோ, அதுபோல ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிற வாழ்கிற மக்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் இருப்பதில்லை. இருளில் இருக்கிறவர்கள்தான் இடறுவார்கள், தவறுவார்கள், வழி தெரியாமல், திக்கு தெரியாமல் கஷ்டப்படுவார்கள். ஆனால் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் அப்படி அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை அருளி செய்து, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்ற அந்த நல்வார்த்தையை நமக்கு வழங்கியிருக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக வாழ்வோம். ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மனநிறைவோடு நிம்மதியோடு வாழ முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் we wish you all a very blessed